பகல் கனவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது எண்ணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு ரோஜா செடியை நட்டு அது நல்லா வளர்ந்து அதுல பூக்கள் பூக்குன்ற நேரத்துல ஏன் கடவுள் அந்த பூக்களை பறிக்க முயற்சி பண்றாரு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கிறீங்களா? உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உறவுகள் மேம்பட என்ற இந்த நிகழ்ச்சியில மாதா டிவியில உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். கனவே வா வா என்ற இந்த ஒரு தொடரிலே நாம மீண்டும் சந்திக்கிறோம். கனவுகளை நாம் எதிரிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை நமது கனவுகள் தான். கனவுகளிலே 2 வகை இருக்குது. பகல் கனவு, இரவிலே பார்க்கக்கூடிய கனவு. பகல் கனவு என்னன்னா, நாமவே கற்பனை செய்து பல காரியங்களை மனதிலே உருவாக்கி கொள்கிறோம். அந்த பிம்பம் தான் பகல் கனவு. அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் நம்ம எப்படி விரும்புகிறோமோ அதுக்கு தகுந்த போன்று அதை நாம் அமைத்துக் கொள்ளலாம். அதாவது ஒரு சினிமா பார்க்க போகிறீர்கள். அந்த சினிமா படத்தை எடுக்கக்கூடிய டைரக்டர் அவர் தனக்கு எவ்வாறு விருப்பமோ அதே போன்று ஒரு படத்தை உருவாக்க முடியும். அதைத்தான் நம் பகல் கனவாக நினைக்கின்றோம். இரவிலே வரக்கூடிய கனவு நம்ம உருவாக்குறது இல்லை. நீங்க ஒரு தியேட்டருக்கு போறீங்க, அந்த படம் பார்க்கும் பொழுது நீங்க நினைச்ச மாதிரி அந்த கதையை மாற்ற முடியாது. இரவிலே நம்ம பார்க்கக்கூடிய கனவு இவ்வாறு தான். நீங்க நினைச்ச மாதிரி அந்த கனவை மாற்ற முடியாது. அதனால்தான் எல்லாருக்குமே பகல் கனவு பிடிச்சிருக்கிறது, இரவிலே வரக்கூடிய கனவு பிடிக்காது. பகலிலே இருக்கக்கூடிய கனவு நேர்மறையா இருக்குது, ஆனால் இரவிலே வரக்கூடிய கனவு எதிர்மறையாகவே இருக்கிறது. இந்த நேரத்தில் பகல் கனவை பற்றி நாம கொஞ்சம் சிந்திக்கலாமா? கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாமா? பகல் கனவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது எண்ணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது எண்ணத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்று பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், கணவன் மனைவி, அவங்களுக்கு 5 குழந்தைகள். அந்த பெற்றோருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் அந்த குழந்தையோட அந்த பிறக்கிற நேரத்தை துல்லியமாக குறிச்சுக்குவாங்க. அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆன பிறகு அந்த குழந்தையோட பேரு, விவரங்கள், பிறந்த நேரம் இதெல்லாம் கொண்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த ஜோசியர் அதை பார்த்து விட்டு ஜாதகம் எழுதி கொடுப்பாரு நோட்புக்ல. கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த ஜாதகத்தை அப்படியே வாசிப்பாங்க. வாசிச்சுட்டு ஒரு ஷெல்ஃப்ல வச்சு பூட்டிடுவாங்க. முதல் குழந்தைக்கு இது போன்று ஜாதகம் பார்த்தாங்க. 2வது குழந்தை, 3வது, 4வது, 5வது குழந்தை பேரு ஜோதி. ஜோதிக்கு 1 வயசு இருக்கும் பொழுது பெற்றோர் இதே போன்று செய்தார்கள். அந்த ஜோசியரும் ஜாதகம் எழுதி கொடுத்தார். அதை 2 பேரும் வாசிக்கிட்டே இருந்தாங்க. அதுல இது போன்று கொடுக்கப்பட்டிருந்தது. ஜோதி அழகானவள், அறிவுள்ளவள், நன்றாக வளர்வாள், நன்றாக படிப்பாள், எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பா, பாசமா இருப்பா, நல்ல திறமைகள் இருக்குது, நல்ல குணம் இருக்குது, இவ்வாறெல்லாம் அதுல போட்டிருந்தது. ஆனா கடைசியாக ஒரு வாக்கியம் அவர்களுக்கு அதிர்ச்சியை தந்தது. என்னன்னா, ஜோதி தனது 28வது வயதில் இறந்து விடுவாள். இதை படிச்சதுமே பெற்றோருக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு கவலை. அப்படியே அவர்கள் மனம் உடைந்தது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுவும் கடைசி பொண்ணு, செல்லமான பொண்ணு, அது 28 வயசுல இறந்து விடுவாள் என்று கேள்விப்பட்டதுமே அவங்களுக்கு மனது உடைந்து விட்டது. என்ன செய்யறதுன்னே தெரியல. பொதுவாகவே இத மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? செகண்ட் ஒப்பீனியன், இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கணும்னு நமக்கு எண்ணம் ஏற்படும். அவர்கள் விசாரித்தார்கள். அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாரு, இவரோட பெரிய ஜோசியர் ஒருத்தர் இருக்கிறார், ரொம்ப துல்லியமாக சொல்லுவார் என்று சொன்னதுமே அவர்கிட்ட போய் அந்த விவரம்லாம் கொடுத்தாங்க. அவரும் ஜாதகம் எழுதி கொடுத்து விட்டார். வீட்டுக்கு போனதுமே பதட்டத்தோட 2 பேரும் படிக்கிறாங்க. அதுலேயும் போட்டிருக்கு, இந்த பொண்ணு நல்லா இருக்கும், அறிவோட இருக்கும், நல்லா வளரும் எல்லாம். ஆனால் கடைசியா ஒரு வாக்கியம், 24 வயதில் அவள்
இறந்து விடுவாள். ஐயோ, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு முதல் ஜோசியர் சொன்னது. அவர்கள் தலையிலே இடி விழுந்தது போன்று ஆகிவிட்டது. அதிலிருந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை ஜோதிக்கிட்டேயோ வேறு யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. கணவன் மனைவி 2 பேரும் அதை ரகசியமாக வைத்து கொண்டார்கள். அவர்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு பதட்டம். அவங்களுடைய மகள் 20 வயசுக்கு மேல இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, ஜோதியை பாதுகாக்க ஆரம்பிச்சாங்க. ஜோதி எங்க போனாலும் பெற்றோருடைய மேற்பார்வையில எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஜோதி வளரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கே தெரியுது, பெற்றோர் தன்னை வேற மாதிரி அவர்கள் நடத்துகிறார்கள். மற்றவங்களுக்கு நல்ல சுதந்திரம் கொடுக்குறாங்க, தன்னை மட்டும் ரொம்ப பாதுகாக்கிறாங்க என்று அவள் புரிந்து கொண்டாள். அம்மா கிட்ட கேட்டா, ஏமா இது மாதிரி செய்றீங்க அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, இல்லம்மா எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு. உதாரணத்திற்கு, மற்ற குழந்தைங்க எல்லாமே ஸ்கூல்ல பிக்னிக்லாம் கூட்டிட்டு போவாங்களே, அதுக்கு பெற்றோர் அனுமதிப்பாங்க. ஜோதியை மட்டும் எங்கேயும் போக விட மாட்டாங்க, அவங்க கூடவே இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டான். ஒரு நாள் ஒரு ரோடு கிராஸ் பண்ணணும், ரோட்டை கடக்கணும். அம்மா என்ன பண்றாங்க, ஜோதி கையை பிடிச்சிருக்கிறாங்க. ஜோதிக்கு 10 வயசு. ஜோதி சொல்லுது, அம்மா ஏமா தேவையில்லாம என் கையை பிடிக்கிறீங்க? இந்த ரோட்ல எந்த வண்டியும் கிடையாது, ஃப்ரீயா தானே இருக்குது. நான் இப்ப பெரிய பொண்ணு இல்ல, என்னால கடக்க முடியாதா? ஏன் என் கையை எப்ப பார்த்தாலும் பிடிக்கிறீங்க? ரோட கிராஸ் பண்ணணும்னா மற்றவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க அது மாதிரி என்று சொல்லும்போது அம்மா சொன்னாங்க, இல்லம்மா எல்லாம் நல்லதுக்கு, கையை பிடிச்சிக்கோன்னு சொல்லி அவர்கள் ரோட்டை கடந்தாங்க. ஜோதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சல் வருகிறது. ஏன் பெற்றோர் தன்னை இப்படி நடத்துறாங்க என்ற அந்த ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. ஜோதிக்கு 12 வயசு இருக்கும். அப்ப அவங்க வீடு பக்கத்திலேயே ஒரு 3 கட்டிடம் தள்ளி ஒரு நிறுவனம் வருது. என்னன்னா, கைரேகை பார்க்கக்கூடிய நிறுவனம், அதை பற்றி பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அப்ப ஜோதியோட அப்பா நினைச்சாரு, சரி நம்ம ஏற்கனவே ஜாதகம் பார்த்ததுல 2மே நெகட்டிவா வந்துருச்சு, இந்த கைரேகையாவது போய் நம்ம பார்க்கலாமே என்று சொல்லி அங்க உள்ள போய் விசாரிக்கிறார். அவங்க சொல்றாங்க, உள்ள டைரக்டர் இருக்கிறாரு, அவரை போய் பாருங்க. அவர்கிட்ட போய் கேட்கிறார், சார் என்னுடைய மகளுக்கு 12 வயசு, கைரேகையை பார்த்து நீங்கள் விவரங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு. கண்டிப்பா சொல்றேன் என்று சொன்னார். அப்ப அவர் சொன்னாரு அந்த ஜோதிடக்காரர்கிட்ட, கைரேகை பாருங்க சார், அந்த விவரங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஆனா மகளை வச்சுட்டு எதுவுமே சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் எனக்கிட்ட தனியா சொல்லுங்க என்று சொன்னார். சரி என்றதுமே மகளை கூட்டிட்டு வந்தாரு. அந்த நிபுணர் கைரேகையை பார்த்து அதுல இருக்க விவரங்களை எல்லாம் எழுதி கொண்டார். எல்லாம் முடிச்சதுமே அப்பா சொன்னாரு, ஜோதி நீ வீட்டுக்கு போமா, அம்மாவோட போ என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அதன் பிறகு, சார் சொல்லுங்க சார் என் மகளை பற்றி அப்படின்னு. அவர் சொன்னார், சார் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சார், ஆனா இந்த ஆயுள் ரேகையில மட்டும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. என்ன சார் பிரச்சனை அப்படின்னு. இல்ல, ஒரு 20 வயசு வரைக்கும் அந்த லைன் நல்லா காட்டுது சார், ஆயுள் ரேகை. அன்பார்ந்தவர்களே, எனக்கு இந்த லைன்லாம் எதுவும் தெரியாது, நான் கேள்விப்பட்டதை உங்களிடம் கூறுகிறேன். அவர் ஏதோ ஒரு ரேகையை பார்த்து, இந்த ரேகை ஒரு 20 வயசு வரைக்கும் தான் காட்டுது, 20 வயசுல மிகப்பெரிய கண்டம் ஒண்ணு வரலாம், அதன் பிறகு அந்த கோடே இல்லை கையில, அப்படின்னா உயிரோடு இருப்பதாக தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார். இப்ப அப்பாவுக்கு இன்னொரு பெரிய இடி. தன் மனைவியோட சொன்னதுமே 2 பேரும் பல நாட்கள் அழுதார்கள். தங்களுடைய மகளுக்கு இது மாதிரி பெரிய சோகம் ஒண்ணு காத்துட்டு இருக்குது என்று அவர்கள் நினைத்தார்கள். சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டே வருகிறாள். ஸ்கூல் முடிச்சதுமே காலேஜுக்கு போறா. சோஷியல் ஒர்க் BSW படித்து கொண்டிருந்தாள். ஜோதி 2வது வருடம், அதாவது 4வது செமஸ்டர் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அப்பா கிட்ட போய் ஜோதி சொல்லிச்சு, அப்பா எங்க டிபார்ட்மெண்ட்ல எங்க HOD எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் டெல்லிக்கு கூட்டிட்டு போறாங்க. என்னன்னா, டெல்லியில ஒரு குறிப்பிட்ட வகையான மக்கள், அவர்கள் மத்தியில நாங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி புள்ளி விவரம் எடுக்க வேண்டும், சோஷியல் ஒர்க் புள்ளி விவரம் எடுக்க வேண்டும், அது ஒரு ப்ராஜெக்ட், அதுக்காக நான் போகணும், ட்ரெயின் டிக்கெட் வாங்கணும், HOD அதனால 3000 ரூபாய் கேட்குறாங்க, கொடுங்கப்பா என்று ஜோதி கேட்டாள். அப்பா சொன்னார், ஐயோ டெல்லியா, நீ டெல்லிக்கெல்லாம் போகக்கூடாது, உனக்கு வேண்டிய மாற்று ஏற்பாடை நானே சொல்லி உங்க HOD கிட்ட இங்கே இந்த ஊர்லேயே செய்யற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் என்று சொன்னதுமே ஜோதிக்கு வந்துச்சு கோபம். அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு சொல்லிச்சு, உங்க 2 பேருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். நானும் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன், என்னுடைய
கூட பிறந்தவங்க எல்லாத்துக்கும் நீங்க நல்ல சுதந்திரம் கொடுக்குறீங்க. அவங்க என்ன வேணா செய்யலாம் நீங்க விட்டுடுறீங்க. ஆனா என்ன மட்டும் நீங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்றீங்க. என்ன எதையுமே செய்ய விட மாட்டேங்கிறீங்க. பாருங்க, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் எத்தனையோ பிக்னிக் போயிருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு கூட நீங்க அலோவ் பண்ணீங்க. ஆனா நான் எங்க ஹெச்ஓடியோட எங்க டிபார்ட்மெண்ட்ல, அதுவும் இது கண்டிப்பாக தேவை, இன்டர்னல் மார்க்குக்கு தேவை, நான் போகணும்னு முயற்சி பண்ணும்போது நீங்க அதை தடை செய்றீங்க. அது சொல்லுச்சு, அப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இப்ப எனக்கு டிக்கெட்டுக்கு வேண்டிய காசு நீங்க கொடுக்காட்டி, நீங்க அனுமதி கொடுக்காட்டி நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? நான் ஏற்கனவே இப்ப மேஜர் ஆயிட்டு இருக்கிறேன். மேஜரு, நான் வாடகைக்குனாலும் ஒரு பையனை கண்டுபிடிச்சு இந்த வீட்டை விட்டு ஓட போறேன். ஏன்னா எனக்கு இங்க இருக்கிறது நரகமா இருக்குது. என்னை எதையுமே செய்ய விட மாட்டேங்கிறீங்க. என்னை எப்ப பார்த்தாலும் தடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க என்று கோபப்பட்டாள். அப்பா சொன்னாங்க, கண்ணு, நீ நல்லா இருக்கணும்ட்டு தானே நாங்க விரும்புவோம். உனக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டோம். இல்ல, என்னை ஏன் கண்ட்ரோல் பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஏன் மத்தவங்க மாதிரி என்ன நீங்க நடத்த மாட்டேங்கிறீங்க? மத்தவங்க மாதிரி எனக்கு ஏன் சுதந்திரம் கொடுக்கல? அதுதான் எனக்கு தெரியணும். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குதுமா. என்ன காரணம்? நான் இப்போ ஒரு மேஜர், எனக்கு சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்லாட்டி நான் 1 மாசத்துக்குள்ள இந்த வீட்டை விட்டு ஓட போறேன். நான் நரகத்துல வாழ விரும்புறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்பா சொன்னாங்க, சரிம்மா, இப்ப நீ பெரிய பொண்ணாயிட்ட, இனிமேல் நாங்க எதுக்கு மறைக்கணும். சரி, மாடிக்கு வா அப்படின்னு கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போயிட்டு அப்பா ஜோதி கிட்ட 2 நோட் புக்கையும் கையில கொடுத்துட்டாங்க. கொடுத்து, ஜோசியர் சொன்ன ஜாதகத்தை நீ படிச்சுக்கோ அப்படின்னு. அவள் வாசித்தாள். அவளுக்கு ஒரு அதிர்ச்சி. அப்புறம் அப்பா சொன்னாங்க, கைரேகை நிபுணர் கூட அவர் சொன்னதெல்லாம் நான் குறிச்சு வச்சிருக்கேன், இந்தாமா இதை பார் என்று சொன்னார். அவள் அதை படித்ததுமே அதிர்ந்து விட்டாள். உடனே அப்பா அம்மா மேல இருக்கிற கோபம் எல்லாம் போயிடுச்சு. அப்பா அம்மா 2 பேரையும் அரவணைத்து சொன்னா, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, அம்மா என்னை மன்னிச்சிருங்க. நீங்க நான் பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக இந்த காரியங்கள்லாம் செஞ்சிருக்கிறீங்க. என்னுடைய ஆயுள் குறையக்கூடாதுன்றதுக்காக செஞ்சிருக்கிறீங்க. இது புரியாம நான் உங்க மேல வருஷக்கணக்கா கோவப்பட்டிருக்கிறேன். அப்பா மன்னிச்சுக்கோங்க, அம்மா மன்னிச்சுக்கோங்க, நானே இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டாள். சரி, அதுல இருந்து அவளுக்கு ஒரு கேள்வி, ஏன் கடவுள் இது போன்ற ஒரு காரியத்தை எனக்கு செய்ய வேண்டும்? அதாவது ஒரு ரோஜா செடியை நட்டு அது நல்லா வளர்ந்து அதுல பூக்கள் பூக்குன்ற நேரத்துல ஏன் கடவுள் அந்த பூக்களை பறிக்க முயற்சி பண்றாரு என்ற ஒரு கேள்வி அந்த பொண்ணுக்கு. சரி, அந்த அந்த ஒரு பயத்திலேயே, பதட்டத்திலேயே, கேள்வியோடு அவள் வளர்ந்து கொண்டிருக்கிறாள். 4வது செமஸ்டர் முடிச்சதுமே அவங்களுக்கு அந்த சம்மர் ஹாலிடேஸ் இருக்கும், மே ஜூன்ல. அப்ப அந்த பக்கத்துல இருக்கிற கைரேகை அந்த நிலையம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க ஒரு பெரிய விளம்பரம் இருக்குது. 1 மாத பயிற்சி. எதுனா அந்த கைரேகையெல்லாம் கற்றுக்கொள்ள 1 மாத பயிற்சி. அப்ப ஜோதிக்கு ஒரு ஆசை, நாமே அதை சரியாக படித்து கொண்டு நம்ம கைரேகையை பார்க்கலாமே என்று சொல்லி 1 மாதம் பயிற்சி அவள் மேற்கொண்டாள். அது முடிச்சதுமே அவ கைய பார்க்கிறா, உண்மையாலுமே ஆயுள் ரேகை 20 வயது தான் காட்டுகிறது. உடனே ஜோதி பேச ஆரம்பிச்சா, கடவுளே, இறைவனே, ஏன் இது மாதிரி எனக்கு செய்றீங்க? எனக்கு கண்டிப்பாக வாழணும்னு ஒரு ஆசை இருக்குது. கடவுளே, ஒன்று செய்யலாமா? என்னுடைய ஆசையை நான் சொல்றேன் உங்ககிட்ட, என்னுடைய குறிக்கோள் என்னன்னு சொல்றேன். அது உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா என்ன வாழ வைங்க என்று சொல்லி அவள் சொன்னால், என்னுடைய வாழ்க்கை குறிக்கோள், இப்ப நான் பிஎஸ்டபிள்யூ படிச்சுட்டு இருக்கிறேன், எம்எஸ்டபிள்யூ சோஷியல் ஒர்க் படித்து முடித்ததுமே நான் ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்க வேண்டும். என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அது யாருக்குன்னா அனாதை பெண் குழந்தைகளுக்கு, பெற்றோரால் கைவிடப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு, ரொம்ப ஆதரவு இல்லாம ரொம்ப ஏழையாக இருக்கும் பெண் குழந்தைகளை நான் தத்தெடுத்து அவர்களுக்கு வேண்டிய எல்லாமே நான் செய்யணும். அவங்க பிஹெச்டி வரைக்கும் படிக்கிற வரைக்கும் கூட நான் உதவி செய்யறதுக்கு தயார். அதற்கான எல்லா முயற்சியும் நான் மேற்கொள்வேன். அவர்களுக்கு திருமணமாகும் வரை அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் செய்வதற்காக தான் இந்த நிறுவனம். இறைவா, அப்ப அந்த ஒரு 100 பெண்களாவது அவங்க வாழ்க்கையில ஒளி வரணும்ன்றதுக்காக என்ன உயிரோட வச்சிருங்க என்று அவள் ஜெபித்தாள். 1 நாள் அல்ல, தினமும் ஜெபித்து கொண்டே இருந்தாள். அதே போன்று எம்எஸ்டபிள்யூ முடித்ததுமே ஒரு துண்டு நிறுவனமும் ஆரம்பித்து தன்னுடைய சேவைகளை செய்து கொண்டிருந்தார்.
அன்பார்ந்தவர்களே, இந்த ஜோதி என்ற பெண் என்னை பார்க்க வந்தாங்க ஒரு தடவை கவுன்சிலிங்காக. வரும்பொழுது அவங்க வயசு என்ன தெரியுமா? 58. கொஞ்சம் அவங்களுக்கு கை தட்டலாமா? ஆமாங்க, ஜோதிடர்கள்லாம் சொன்னாங்க 20 வயசு, 24 வயசு, 28 வயசுல அவ இறந்துருவான்னு. ஆனால் என்னை பார்க்க வந்த பொழுது அவர்களுக்கு 58 வயது. ஜோதி அவங்க வாழ்க்கையை பற்றி சொன்ன ஒரு விஷயத்தை உங்களோட நான் பகிர விரும்புகிறேன். இது என்னுடைய கருத்தே அல்ல, அவங்க சொன்னதை அப்படியே உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது ஜோதி எப்ப இறைவா எனக்கு நீண்ட ஆயுளை கொடுங்கள்னு சொன்னாங்களோ, தினமும் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களோ, அவங்களுக்கு என்ன தெரியுமாச்சு? அவங்களுடைய அந்த ஆயுள் ரேகை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிச்சது. அவங்க என்னை சந்திச்சப்ப அவங்களுக்கு 58 வயசா. ஆனா அவங்க ஒரு கோடு காமிச்சாங்க. இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை அது எந்த கோடுன்னு. ஒரு கோடு காமிச்சிட்டு சொன்னாங்க, இப்ப என்னுடைய ஆயுள் ரேகை எது காட்டுது தெரியுமா? 85 வயது வரைக்கும் அது உயர்ந்திருக்கிறது. அப்படின்னா நான் 85 வயசு வரைக்கும் உயிரோட இருப்பேன், என்னுடைய ஆயுள் ரேகை காட்டுகிறது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். பாருங்க, ஒருவருடைய எண்ணம் எவ்வாறு அவர்கள் விதியையே மாற்றுகிறது என்று சொன்னார்கள். இது சொன்ன பொழுது அவங்க இந்த கைரேகையை பற்றி சில விவரங்கள் சொன்னாங்க. இது உண்மையா இல்லையா, இது நிபுணர்களுடைய கருத்தான்லாம் எனக்கு தெரியாது. அவர்கள் ஜோதி சொன்னதை, ஏன்னா அவங்க இதுல பல வருடங்களாக படித்த ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டாங்க. அவங்க சொன்ன சில காரியங்களை நான் கூறுகிறேன். நான் பொதுவாக இது போன்ற காரியங்களை ரொம்ப நம்புறதில்லை. ஆனால் கைரேகையில சில உண்மைகள் உள்ளன. இன்றைக்கு அறிவியல் கூட அது சொல்லுதுங்க. உதாரணத்திற்கு எங்க கிட்ட ஒரு சின்ன ஸ்கேனர் இருக்குது எங்க நிறுவனத்துல. அதுல உங்க கைரேகையை ஸ்கேன் பண்ணதுமே அது மூளை அமைப்புகளை பற்றி துல்லியமாக சொல்லும். உதாரணத்திற்கு இந்த கைரேகைகள் எப்படி அமைதி என்றால், நமது மூளையிலே உள்ள சில அமைப்புகள், அதை வைத்துதான் இவை உருவாகுகின்றன. அப்ப எங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்கேனரு அது ஒரு விஷயம் சொல்லும். உங்க கைரேகையை பார்த்ததுமே உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆளுமை இருக்கிறது. உதாரணத்திற்கு நீங்க எளிதாக பழகக்கூடியவரா அல்லது தனிமையில இருக்க விரும்புகிறவரா? உங்களுக்கு என்ன மாதிரி அறிவு இருக்குது? ஒரு 8 வகையான அறிவுகள், அதுல என்ன மாதிரி உங்களுக்கு அறிவு இருக்கிறது? அதே மாதிரி எதிர்காலத்திலே எந்த துறையில் நீங்கள் உயரலாம், உங்களுடைய ஆளுமை எல்லாம் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரி காரியங்கள் செய்யும்போது உங்களுக்கு வெற்றி வரும் என்றெல்லாம் அது காட்டும். அது உண்மைதான். இது அறிவியல், நானே கண்கூடாக பார்த்திருக்கிறேன். நாங்கள் இதை செஞ்சிருக்கிறோம். சரி, அவங்க ஜோதி சொன்னாங்க, நம்ம அம்மா வயிற்றுல இருக்கிறச்ச எவ்வாறு இந்த கோடுகள் உருவாகுகின்றன. அவங்க ஜோதி சொன்ன ஒரு விஷயம், நம்மளுடைய இடது கையில இந்த கட்டை விரல்ல இந்த பதிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேகைகள். இது இன்னைக்கு நீங்க எடுத்துட்டு 50 வருஷம் கழிச்சு திருப்பி எடுத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இது அவ்வளவு மாறாது. அதனால்தான் கை நாட்டு எதில் வைக்கிறாங்க? இந்த கட்டை விரல் இந்த பிரிண்ட்ல கை நாட்டு வைக்கிறாங்க. சரி, இங்க இருக்கிற ரேகைகள் ஒரு 20 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா அது மாறி இருக்கும். அடுத்த இங்க இருக்கிற ரேகைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துல மாறிக்கொண்டே இருக்கும். இந்த இடத்துல இருப்பவை 5 வருடங்களுக்குள் மாறிக்கொண்டே இருக்கும். சரி, உள்ளங்கையில் இருக்கிற கோடுகள் இருக்குது பார்த்தீங்களா, ரேகைகள், இது ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். சரி, எதை வைத்து இந்த மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அம்மா வயிற்றுல இருக்கிறச்ச அம்மாவுடைய எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கருவின் மூளைக்கு செல்லுகின்றது. அம்மா என்னென்ன எண்ணங்கள்லாம் உணர்வுகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது கருவின் மூளைக்கு செல்லுகிறது. அந்த கருவின் மூளையில அந்த எண்ணங்கள் ஏற்பட்டு அவைதான் கோடுகளாக மாறுகின்றன. அப்ப நம்ம அம்மா வயிற்றுல இருக்கிறச்சே லேசாக அந்த கோடுகள் உருவாகுகின்றன. நம்ம பிறந்த பிறகு நம்ம தாய் தான் நம்மை அரவணைத்து பாராட்டி சீராட்டி வளர்க்கிறாள். அப்பொழுதும் நம்ம சின்ன வயசுல இருக்கும் பொழுது அம்மாவுடைய எண்ணங்களும் அம்மாவுடைய உணர்வுகளும் இந்த கோடுகளை உருவாக்குகின்றன. ஒரு 5 வயசுக்கு பிறகு ஒவ்வொரு குழந்தைக்கும் நான் என்ற அந்த உணர்வு ஏற்படுகிறது. நான் யார் என்று அதற்கு ஒரு தெளிவு ஓரளவுக்கு வருகிறது. அம்மா வேற, நான் வேற, பெற்றோர் நான்
இந்த வேறுபாடு குழந்தைக்கு தெளிவா தெரியுது. அப்பையிலிருந்து என்ன தெரியுமா ஆகும்? ஒரு குழந்தை சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறது. ஏறக்குறைய ஒரு 7 வயசுல இருந்து சொல்லலாம். சுயமாக சிந்திக்கும் பொழுது என்ன ஆகுமா, அந்த குழந்தையின் எண்ணங்கள் எப்படி எப்படியெல்லாம் இருக்குதோ அதற்கு தகுந்தாற் போன்று கோடுகள் மாறிவிடும். நம்ம வளர வளர பாருங்க, சாதாரண தினமும் நம்ம நினைக்கிற எண்ணங்கள் கிடையாது, உள்ளத்தின் ஆழத்திலே நமக்கு பதிந்த எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுகள் தான் இந்த கோடாக மாறுகின்றன. புரியுதுங்களா? இப்ப ஜோதிக்கு என்னாச்சுன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க எப்பொழுது அம்மா வயிற்றுல இருந்தாங்களோ அவங்க அம்மாவுக்கு வயது 28. அப்ப அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, ஜோதி என்ற கரு வயிற்றுல இருக்கு. அந்த நேரத்துல தான் கரெக்டா அவங்க கணவருக்கு துபாயில வேலை கிடைக்குது. கணவர் என்ன செஞ்சாரு, மனைவியை அம்மா வீட்டில் கொண்டு போய் வச்சிட்டார். மாமியார்கிட்ட இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு துபாய்க்கு சென்று விட்டாள். மாமியாரோட கொடுமைகள் பயங்கரமா இருந்துச்சு. அந்த மாமியார் யாருன்னா, ஹிட்லருக்கு கூட பிறந்த தங்கச்சி. இப்ப சில மாமியார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களை பத்தி நான் சொல்லவே இல்லை. இப்ப நீங்க மாமியார்னா நீங்க யார் தெரியுமா? அன்னை தெரசாவோட தங்கச்சி. அதனால உங்களை நான் குறை சொல்லவே இல்லை. நான் சொல்லுகிறது வேறு ஒரு மாமியார், வேற ஒரு நாட்டில், அப்படி வச்சுக்கோங்க. அப்ப ஜோதியோட அம்மாவோட மாமியார் பயங்கர கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, கருவுட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு உணவு தேவை இல்ல, அவங்களுக்கு ஊட்ட சக்தி தேவை. ஆனா சரியா சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க மாமியார். சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க, மிச்சம் இருக்கிற சாப்பாட்டை நாய்க்கு போட்டுருவாங்க, இவங்க சாப்பிட போனா ஒண்ணுமே இருக்காது. அப்ப அவங்க ரொம்ப மனசு கஷ்டத்தோட, மனம் புழுங்கி, மனம் அழுகி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தற்கொலை செய்து கொண்டு மாமியாருக்கு எதிராக நான் மெசேஜ் எல்லாம் எழுதி மற்றவங்களுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்ற முடிவு பண்ணாங்க. ஒரு நாள் சரி தற்கொலை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, கருவுற்று இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, பெரிய குழந்தை அழுதுகிட்டே வருது, அம்மா பசிக்குதுன்னு. உடனே அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று அவங்க போறாங்க. போகும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்றாங்க. அவங்களோட பேசும்போது அவங்க என்ன ஒரு மாதிரி இருக்கு என்று கேட்டதுமே, இல்லை இந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு ஸ்ட்ராங்கா வருதுன்னா உடனே ஃப்ரெண்டு ஓடி இவங்களோட உட்காந்து பல மணி நேரங்கள் பேசி அவர்கள் மனதை திடப்படுத்தி விட்டார்கள். சரி, குழந்தைங்களுக்காக உயிரோட வாழலாம் என்று அம்மா தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டார்கள். பாருங்க, கிட்டத்தட்ட அம்மா 4 மாதங்களாக தற்கொலை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எப்பப்பெல்லாம் மாமியார் தனக்கு காயப்படுத்துறாங்களோ அப்பெல்லாம் நான் சாக வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தாங்க. 4 மாதங்களாக அவர்கள்ட்ட இருந்த அந்த ரொம்ப வலுவான ஒரு எண்ணம் பாருங்க, கருவின் மூளையில போய் பதிஞ்சு கருவின் விதியையே மாற்ற முயற்சி செஞ்சது. புரியுதுங்களா? அப்ப அந்த கருவுல இருக்கிற அந்த கருவோட அந்த கோடு பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு. ஜோதி சொல்றாங்க, உங்களோட எண்ணம் ரொம்ப ரொம்ப வலுவுள்ளதாக இருந்தால் அது அந்த என்னமோ ஜாதக கட்டங்கள்லாம் சொல்றாங்க, அதுக்குள்ளே போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் மாற்றிவிடும் என்று அவர்கள் கூறினார்கள். நான் சொல்லவில்லை. எனக்கு இந்த ஜாதகத்துல நம்பிக்கை கிடையாது. அவர்கள் சொல்லுவதை நான் சொல்லுகிறேன். ஆனா ஒரு காரியம் தெரிகிறது தெளிவாக. ஜோதி கூறினார்கள், நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே நமக்கு விதி ஒன்று இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் போகுதுன்னு. ஆனால் ஜோதி கூறினார்கள், நமது எண்ணம் எது ஆழ்ந்த எண்ணமாக இருக்கிறதோ அதுவே வாழ்க்கையாக மாறுகிறது. சரி, அவங்க அம்மா 28 வயதுல இருக்கும்போது தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க. 24 வயதிலையும் இதே போன்ற அனுபவங்கள் ஏற்பட்டு தற்கொலை நினைத்தார்கள். திருமணமாகி சில நாட்கள் மாமியாரோடு இருக்கும் பொழுதும் 20 வயதுல கூட அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கிறது. புரியுதுங்களா? ஜோதி கூறுகிறார்கள், அம்மாவோட அந்த தற்கொலை எண்ணம் 20 வயதிலும் 24, 28ல இருந்தது போன்று அந்த ஜோதிட கட்டங்களும் மாறிவிட்டன அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய ரேகையும் மாறிவிட்டது. ஆனால் எப்பொழுது நான் வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அப்பொழுது தானாகவே அவர்கள் விதியும் மாறிவிட்டது. அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாருக்குமே வெளி மனசுன்னு ஒண்ணு இருக்குதுங்க, ஆழ் மனசுன்னு ஒண்ணு இருக்குது. புரியுதுங்களா? வெளிமனதோட ஆற்றல் எவ்வளவுனா 10%. ஆனா உள்மனது இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய ஆற்றல் 90%. நீங்கள் பகல் கனவு காணும் பொழுது எப்பொழுதுமே அது வெளிமனது சம்பந்தப்பட்டது. புரியுதுங்களா?
அது நிறைவுக்கு வராது. ஏனென்றால் எப்பொழுதுமே பகல் கனவு நம்ம உள்ளத்தின் ஆழத்துல என்ன இருக்குதோ அதற்கு எதிர்மறையாகத்தான் இருக்கும். பாருங்க, ஒருத்தவங்க பிச்சைக்காரராக இருந்தா அவங்களுடைய கனவு என்னாகும்? உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் ஆவது போன்று அவங்க கற்பனை பண்ணுவாங்கல்ல. உங்களுக்கு யாருக்கிட்டையும் அன்பே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நிறைய அன்பு கிடைக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணுவீங்க. அப்படின்னா யாருக்கு காசு இல்லையோ அவங்க தான் கோடீஸ்வர கனவு காணுவார்கள், பகல் கனவு. அப்ப நீங்க பகல் கனவு காணுறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு காரியம் உங்ககிட்ட இல்லை என்று அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப எது இல்லையோ அதையத்தான் நீங்கள் கற்பனை, அதற்கு எதிர்மறையாக அல்லது எதிர்மறையை நேர்மறையாக நீங்க கற்பனை செய்றீங்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு உண்மை என்னவென்றால், எதை நீங்கள் பகல் கனவாக கற்பனை செய்கிறீர்களோ அது நிஜமாக மாறாது. ஆகவே தயவு செய்து இப்பொழுது என்னென்னலாம் நீங்கள் பகல் கனவு காண்கின்றீர்களோ அதற்கு எதிர்மறையாகத்தான் வாழ்க்கை அமையும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதற்கு பதிலாக இரவிலே வரக்கூடிய கனவை நீங்கள் பக்குவப்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுடைய ஆழ்ந்த மனது எண்ணங்கள் நேர்மறையாக மாறிவிடும். தொடர்ந்து இந்த கருத்துக்களை நாம் சிந்திப்போம். அனைவருக்குமே நன்றி, வணக்கம். மூளைக்கு தேவை ஓய்வு, உடலுக்கு தேவை உறக்கம். சரியாக இரவிலே டீனேஜர்ஸ் தூங்காவிட்டால் கண்டிப்பாக அவர்களுடைய உடலையும் மனதையும் உணர்வுகளையும் பாதிக்கும்.